இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு அல்ஃபான்சோ மாம்பழம் எடுத்துக்கிறேன் ஒன்று பெருசா. அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் தான். சுகர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ் மில்க் மேட் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மேங்கோவை எடுத்து அதோட ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ரொம்ப ஜில்லுன்னு உள்ள கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து முடிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு நான் ஸோ இப்போ நம்மளோட மேங்கோவோட ஃப்ளஷஸ்லாம் எடுத்தாச்சு. அதை நாம் மிக்ஸி ஜாருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். அதை மறக்காமல் போட்டுருவோம். வாங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்த மறந்துட்டேன், பால் மறக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். பால் ஸ்மூத்தாகவும் டெலிஷியஸாகவும் மாற்றும். ஸோ பால் வந்து நான் ஒரு மாம்பழத்துக்கு 1.5 டம்ளர் ஊற்ற போகிறேன். இந்த இதை வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஒரு மாம்பழம் நான் போட்ட சைஸில் வந்து மேங்கோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 பேர் நல்லாவே சாப்பிடலாம். ஸோ இப்போ வாங்க நான் என்னென்ன போடுறேன்றதை பாருங்க வாங்க. ஸோ இப்போ வந்து இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணலாம். எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஓரளவுக்கு நல்லாவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆவுனா என்னை விட்டு தனித்தனியாக விட்டுட்டு போயிடுறா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்ன போட்டு பால் 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். 1 டம்ளர். அப்புறம் வந்து வேணும்னா சீனி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் சீனி இல்லை ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கணும். நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைங்க. இதை நம்ம இப்போ வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து நம்மளோட ஐஸ்கிரீமோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் to 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் சூரியன் ரெடி ஆகும். ஸோ இதில் நம்ம அந்த போட்டுக்கலாம். நான் ஒரு மேங்கோ ஜூஸ் போடுறேன் மேலே, நீங்களும் வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் ஐயோ வந்துட்டேன். நல்லா இருக்கு, க்ரீமியா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பை பாய்.